இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா, அதாவது வந்து அனிரோஸுக்கு பின்னாடி யார் இதை இருந்து இயக்குறாங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குல்ல. போட்டிகள் இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய ட்ரிக்கர் ஆகி இவ்வளவு பத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிற விஷயம் கிடையாது. ரெண்டாவது, போராட்டங்களை பொறுத்தவரை கேரளாவில் ரொம்ப சிவியரா பண்ணுவாங்க. இந்த WCCன்ற அமைப்பு வந்து பெண்களுக்கான தனி அமைப்பாக இருக்கக்கூடிய கேரளா சினிமா நடிகைகளுடைய அமைப்பு, அந்த அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க. அப்ப கையில் எடுக்கும் போது இந்த பிரச்சனை பெருசா போகுது. அப்ப வேற வழி கிடையாது, இவர் மேல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. நீதிமன்றமும் அது ஆர்டர் போட்டுருச்சு. அது போட்டிகள் கூட உள்ள இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். சார், ஆனால் இப்போ அனிரோஸ் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான ப்ரூஃபோ இல்லை எதுவுமே இன்னும் பெருசாக வந்துட்டு கலெக்ட் பண்ணலன்ற ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு மனிதர், ஒரு பிரபலம் இல்லையோ, ஒரு ஆணை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுங்கிறது வந்துட்டு இது சமூகம் கரெக்டான ஒரு பாதையில் தான் இருக்கு. இல்லை, சமூக வலைதளங்களில் தான் மாறி மாறி இவங்க சண்டை போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் போட்ட சண்டை தான். என்னை பற்றி வந்து அவங்க வந்து பேரை மென்ஷன் பண்ணாமல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இவர் பேரை மென்ஷன் பண்ணி சொன்னார் அப்படிங்கிறாங்க. சில வீடியோ கிளிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு கடை திறப்பில் அவர் இந்த மாதிரி எனக்கு பேங்கிள்ஸ் போட்டார், கழுத்தில் செயின் போட்டார், அப்போ இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சில வீடியோ கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க.